தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. அதிமுக ஆட்சியில் புதிதாக 9 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதால் நடைபெற்ற வார்டு மற்றும் மறுசீரமைப்பு பணி காரணமாக அவை தவிர்த்து மற்ற இடங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. 2019 டிசம்பரில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதால் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள போதும் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்நிலையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாலும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான பதவிக்காலம் முடிவடையாததாலும் தற்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வீடுகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மழையின் அளவு சற்று அதிகமாகவே இருந்தது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. மேலும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண உதவி தரப்பட்டது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிர இயற்கை பேரிடராக அறிவித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமல்லாமல் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தற்காலிக மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த மாதம் 10ஆம் தேதி கடலோர தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. கொள்கையை விட்டுவிட்டு மக்கள் நலனுக்காக பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அதிமுக வலுவிழந்து வருகிறது என்றும் 2026 தேர்தலில் அதிமுக மேலும் பலவீனம் அடையும் என்றும் கருத்து தெரிவித்தார். திமுகவுக்கு பி டீமா தான் அந்த கட்சி 24 தேர்தலையும் 21 தேர்தலையும் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா பழனிசாமி போன்ற சில பேர் மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகளாக ஆகி அவர்களெல்லாம் வழக்குகளில் மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்தில் திமுகவுக்கு மறைமுகமாக தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துகின்ற விதமாக தான் அந்த கட்சி போய்கொண்டு இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருப்பதாக கூறிய டிடிவி தினகரன், ஜனநாயக ரீதியில் போராட விரும்பும் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டம் நடத்த முடியவில்லை என்று பாதிக்கப்படுகின்ற, நினைக்கின்ற, நம்புகின்ற கட்சிகள் தனியாக நின்று வாக்குகளை சிதறடிக்காமல், அது திமுகவுக்கு சாதகமாக போய்விடாமல் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொள்கை என்று சொல்வதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு சரியான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. சசிகலா, விஜய் உட்பட எல்லோரும் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் தினகரன் அழைப்பு விடுத்தார். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரா அல்லது மாற்றம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாடு முழுவதும் பாஜகவின் மாநில தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் அக்கட்சியின் தேசிய தலைமை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது 3 ஆண்டுகளாக பாஜகவின் மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்தது டெல்லியில் கூடுதல் கவனம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அதிமுக உடனான கூட்டணியை முறித்தது, காயத்ரி ரகுராமன், கௌதமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கட்சியிலிருந்து விலகியது ஆகியவற்றுடன் தங்கள் அதிருப்தியையும் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலிடத்திற்கு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி சென்னையில் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரும்போதே மாநில தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு கட்டப்பட்டிருந்த மாட்டின் அருகே சென்ற அச்சுறுத்தும் காட்சிதான் இது. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அறிவுளி நகர், வெள்ளிப்பாளையம், ஒத்தைப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வீட்டில் வளர்த்து வரும் வளர்ப்பு நாய்கள் காணாமல் போவதாக அப்பகுதி மக்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் மொத்தேபாளையம் கிராமத்தில் வீட்டின் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று மாட்டை வேட்டையாட முயன்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது. இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே பாரம்பரிய முறைப்படி ஆடை அணிந்து வெளிநாட்டினர் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். டிராவல் இந்தியா என்ற அமைப்பு ஆண்டுதோறும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை ஆட்டோ ரிக்ஷாவில் அழைத்துச் சென்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை சுற்றி காண்பித்தும் தமிழர்களின் பெருமைகளை அறியும் வகையிலும் ஏற்பாடு செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 28ஆம் தேதி தமிழ்நாடு வந்த வெளிநாட்டினர் தூத்துக்குடி சாயர்புரம் அருகே உள்ள பிரம்மஜோதி என்ற பண்ணை தோட்டத்தில் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து பொங்கலிட்டனர். மண்மனம் மாறாத வகையில் மண்பானையில் பனை ஓலை கொண்டு சிறப்பாக பொங்கலிட்ட இங்கிலாந்து ஜோடிக்கு சிறந்த பரிசு வழங்கப்பட்டது. It's absolutely amazing. The people here have been fantastic, and yeah, it's so interesting to learn about all the culture, the people, the history. So yeah. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் அமைப்புக்கு கிடைக்கும் வருவாய் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிராமப்புறங்களில் சாதி அரசியலின் விஷத்தை பரப்பி அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கிராமப்புற தொழில் முனைவோரை கொண்டாடும் வகையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் கிராமின் பாரத் மஹோத்சவா விழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பல்வேறு கைவினைப் பொருள் கலைஞர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2014ஆம் ஆண்டு முதல் கிராமப்புற வளர்ச்சிக்காக இடைவிடாமல் உழைத்து வருவதாக கூறினார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களை மீட்பதற்கான அரசின் திட்டம் வெற்றியடைந்திருப்பதாக கூறிய பிரதமர் மோடி, கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை 2012ஆம் ஆண்டில் 26 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 5 விழுக்காட்டிற்கு கீழ் குறைந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிலர் சாதியின் பெயரால் அமைதியை சீர்குலைக்க முயற்சிப்பதாக சாடிய பிரதமர், கிராமப்புறங்களில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க இதுபோன்ற முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். விண்வெளியில் தாவரங்களை வளர்த்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. விண்வெளியில் தனக்கென தனி ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் 2 செயற்கைக்கோள்களை PSLV C60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது. ராக்கெட்டில் இருந்து 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பிரிந்தன. அவை பூமியை சுற்றி வரும் நிலையில் 2க்குமான தொலைவு தற்போது 2 கிலோமீட்டராக கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த 2 விண்கலன்களையும் ஒருங்கிணைக்கும் பணி வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. விண்வெளியில் தாவரம் வளர்ப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ள இஸ்ரோ செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து காராமணி விதைகளையும் விண்ணிற்கு அனுப்பியது. விண்ணிற்கு அனுப்பப்பட்ட காராமணி விதைகள் 4 நாட்களில் முளைத்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டுள்ள இஸ்ரோ, விரைவில் இலை வரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த டாக்கிங் செயற்கைக்கோள்களுக்கு அடுத்தபடியாக அனுப்பப்பட்ட 24 உப செயற்கைக்கோள்களும் 355 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட RRM-TD எனப்படும் ரோபோட்டிக் கரங்கள். இந்த ரோபோ முதற்கட்டமாக கரங்களை கொண்டு பொருட்களை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இந்நிலையில் ரோபோட்டிக் கரங்கள் தனது செயல்பாட்டை சிறப்புற தொடங்கியுள்ள நிகழ்வை காணொலியாக இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். பழனியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 நாட்கள் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான மலர் வெளியீட்டு விழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று முகச்சிதைவு நோயிலிருந்து மீண்ட சிறுமி தானியா குடும்பத்திற்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததற்கான ஆணையையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். எனக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு சிஎம் வீடு கொடுத்துக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் எங்களை வீடு இல்லைன்னு துரத்த மாட்டாங்கல்ல.
ஒரு முறையும் சிஎம் வந்து உங்களை தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆபரேஷன் வந்து அதுக்கப்புறமும் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அவர் பார்க்கறது. நான் சரியாம ரொம்ப நல்லா பார்க்குறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 44 மணி நேரம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்தது. திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீடு, திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கினர். இதில் கிங்ஸ்டன் கல்லூரியில் மட்டும் 44 மணி நேரம் நீடித்த சோதனை நள்ளிரவு 2:30 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து 9 கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் கதிரானந்த் வீட்டில் சோதனைக்கு வந்தவர்கள் ஒன்றுமில்லை என எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக கூறினார். திமுக எம்பி கதிரானந்த் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் இந்த சோதனை நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலையில் கட்டுமான பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். காணியாம்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை அமைப்பதற்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக அங்கு புலம்பெயர் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கம் போல சனிக்கிழமை சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளை தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்தனர். பொக்லைன் இயந்திரம் மூலம் சுற்றுச்சுவரை பலப்படுத்த மண் நிரப்பும் பணியை சிலர் மேற்கொண்டு வந்தனர். அப்போது புதிதாக கட்டப்பட்ட மதில் சுவர் அருகே அமர்ந்திருந்த 2 தொழிலாளர்கள் மீது சுவர் இடிந்தும் கம்பிகள் சரிந்தும் விழுந்தன. இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரெகேஷன், சனார் மாஞ்சி ஆகிய 2 இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆதரவற்றோர் விடுதி வாசலில் 2 பெண் குழந்தைகளை தாய் விட்டுச் சென்ற சம்பவம் நெஞ்சை உறைய வைத்துள்ளது. பெருமாள்பேட்டையில் கருணை இல்லம் என்ற ஆதரவற்றோர் விடுதி செயல்பட்டு வருகிறது. நள்ளிரவில் இந்த விடுதியின் வாசலில் குழந்தைகளின் அழுகுரல் கேட்டுள்ளது. வெளியே சென்று பார்த்தபோது கடும் குளிரில் 2 குழந்தைகள் இருப்பதைக் கண்டு கருணை இல்லத்தில் இருந்தவர்கள் வேதனையில் உறைந்தனர். கருணை இல்ல நிர்வாகி சுபாஷ் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் ஆண் நபருடன் வந்து குழந்தைகளை விட்டுச் சென்றது பதிவாகியிருந்தது. குழந்தையின் அருகே இருந்த பையில் இருந்த பாஸ்புக் உதவியுடன் குழந்தைகளின் பெற்றோர் ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், ஜோதி என்பது தெரியவந்தது. மேலும் 2 வயது குழந்தை பூர்த்தி வந்தனா மற்றும் 1 வயது குழந்தை பிராந்தா என்பதும் அடையாளம் காணப்பட்டது. இதனிடையே பெற்றோரை தேடிய குழந்தையின் அழுகை நெஞ்சை கிழிக்கும் கதறலாக இருப்பது காண்போரை வேதனை அடைய செய்துள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிட்ட முகவரிக்கு சென்று பார்த்தபோது குழந்தைகளின் பெற்றோர் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. எதற்காக குழந்தைகளை விட்டுச் சென்றார்கள் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜோதிமணி தனது உறவினர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்குது. 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றதுன்னு சொல்றாங்க. அது கேட்டா பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம்னு சொல்றாரு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார். உங்க அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவரு உங்க அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? கடும் பனிமூட்டத்தால் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 வீரர்கள் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் தற்போது கடும் பனிப்பொழிவு நிலவும் நிலையில் பல இடங்களில் சாலையே தெரியாத அளவுக்கு பனிமூட்டமும் காணப்படுகிறது. காஷ்மீரின் வடக்கு பகுதியில் உள்ள பந்திப்போரா மாவட்டத்தில் மலைச்சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனால் அந்த வாகனத்தில் இருந்த 13 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் 6 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்பே 2 பேர் உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த 3 பேர் ஸ்ரீநகர் ராணுவ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி மேலும் 2 உயிரிழந்தனர். காயமடைந்த 2 மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்கள் 4 பேரின் மரணத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து
முன்னாள் எம்பி பர்வேஷ் வர்மாவை பாஜக களமிறக்கியுள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 70 தொகுதிகளுக்கும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 29 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. கல்காஜி தொகுதியில் முதலமைச்சர் அதிஷியை எதிர்த்து முன்னாள் எம்பி ரமேஷ் பிதூரி போட்டியிடுகிறார். புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மா களம் காண்கிறார். அண்மையில் ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த கைலாஷ் கெலாட்டுக்கு விஜ்வாசன் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 4 சிட்டிங் எம்எல்ஏக்கள், 2 முன்னாள் எம்பிக்கள், 8 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இருமொழிக் கொள்கை ஏமாற்றுக் கொள்கை என்றும், மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை என்றும் சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார். பாலமுரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக திருவிழா வெளியரங்கில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பாரதிதாசன் இயற்றிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தொடங்கும் புதுச்சேரி அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து புத்தகத்தை சீமான் வெளியிட பபாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய சீமான், இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் மாற்று தமிழ் தேசியம்தான் என்றார். இந்தியன் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் எல்லா மொழிவழி தேசியனங்களையும் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் போராடுபவர்களை அரசு ஏன் கைது செய்கிறது என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். சென்னை புத்தக காட்சியில் புதுச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியதற்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தக காட்சியில் பபாசியின் உறுப்பினரான டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்திற்கு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இயக்குனர் சீமானை வரவழைத்து புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பதிப்பகங்களின் புத்தக வெளியீட்டிற்கு வழங்கப்படும் வழக்கமான நடைமுறைப்படி அவர்களுக்கு புத்தக வெளியீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும், அந்த நிகழ்வில் சீமான் இன்றைய அரசியல் சார்ந்தும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஆகியோரை உரிமையில் பேசியதற்கும் புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியதற்கும் தங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அவசர செயற்குழு கூடி டிஸ்கவரி புக் பேலஸ் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சூழ்நிலையை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு அரசின் மீது தங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்றும் தெரிவித்துள்ளது.